ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ். எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ்னா என்ன? அ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இது வந்து ஒன் ஆஃப் த Amazon AWS ஓட ஒரு சர்வீஸா இருக்கு. ஸோ இது வந்து நான் ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன் இந்த இடத்துல குடுத்துருக்கேன். எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஒரு கிளாஸ்ல சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. விச் இஸ் லாம்ப்டா ஃபங்ஷன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்த்தோம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கோட ரன் பண்றதுக்காக. நம்ம வந்து ஒரு சர்வரையே கிரியேட் பண்ணாம கோட ரன் பண்றதுக்காக லாம்ப்டா ஃபங்ஷன நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல தான். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கறது என்னன்னா, எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம். ஓகேவா? அதுவுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொவைட்ஸ் சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல்லி எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜா இருக்கு. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன சொல்றாங்கன்னா, தட் யூ கேன் ஷேர் ஃபைல்ஸ் அண்ட் டேட்டா வித்தவுட் நம்ம என்ன வேணாலும் டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ணலாம். எத பத்தியும் படாமன்னு சொல்றாங்க. எதெல்லாம்னா ப்ரொவிஷனிங் ஆர் மேனேஜிங் அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிய பத்தியும், பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும், ப்ரொவிஷனிங் பத்தியும் நம்ம வந்து கவலையே படாம நம்ம இந்த எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் டேட்டாஸ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம இதுல பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போதே அது வந்து எந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் பேஸ்டு வந்து அ சர்வர்ஸ் எல்லாத்துக்கும் தான் வந்து சப்போர்ட் ஆகும். இந்த எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ் இஎஃப்எஸ் அப்படின்ற இந்த ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் மிஷினுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து இத லினக்ஸ் பேஸ்ட் அப்படின்னா, லினக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளேவர்ஸ்க்குமே லைக் உபுண்டுவா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ரெட் ஹேட். இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் லினக்ஸ் பேஸ்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது என்ன ஆகும்னா அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல வந்து ஷேர் ஃபைல்ஸ் அண்ட் டேட்டாஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரேஜ் அ பண்ணக்கூடிய ஒரு இதுவா இருக்கு. ஓகேவா? இது எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம்ன்றது ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு சர்வீஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோஸஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸ்டோரேஜ் டைப்ல நமக்கு ஏற்கனவே AWS பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அத நம்ம பார்த்தோம். இது வந்து 3வது டைப். ஓகேவா? அது என்னென்ன அப்படின்றத நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து S3 கிளாஸ் பார்த்தோம். அதுவுமே வந்து என்னன்னா, சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். அது நேம்லயே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு சர்வீஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாதிரி EBS. நார்மலா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா இந்த வால்யூம்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். கரெக்ட்டா? அது இருந்தா தான் ஒரு ஒரு சர்வரே நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா, ஒரு சர்வர் வந்து கிரியேட் ஆகுறதுக்கு தேவையான பைனரிஸ் அண்ட் லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எதுல சேவ் பண்ணி வச்சிருப்போம்னா, வால்யூம்ஸ்குள்ளாடி தான். வால்யூம்ஸ் வந்து எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு டாபிக் கீழ இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ். ஓகேவா? எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம். இதுவுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் குடுத்திருக்க ஒரு சர்வீஸா இருக்குது. இதுக்கு 3த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நம்ம ஏன் வந்து இஎஃப்எஸ்ஸ சூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம S3ன்ற காம்போனன்ட்ட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். S3ங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் ஆகுது? அதோட ஒரு சின்ன டெஃபினிஷன் என்ன குடுத்திருக்காங்கன்னா, டேட்டா ஸ்டோரேஜ் ஃபார் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னு குடுத்திருக்காங்க. S3ல நம்ம வந்து எல்லா கைண்ட் ஆஃப் டேட்டாஸையுமே வந்து ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல தான் போடணும்னு அவசியம் இல்ல. அன்ஸ்ட்ரக்சர்டா லைக் எப்படி வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்றாங்க. இதுலயுமே வந்து லைக் அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு வால்யூம்ஸ நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதுல வந்து பேசிக்கா எனக்கு இவ்ளோ ஸ்டோரேஜ் தான் தேவை. லைக் வந்து ஒரு 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 மெமரி கார்ட் வாங்குறோம். இல்ல வந்து ஒரு எப்படி சொல்றது? சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். நமக்கு வந்து ஒரு ஹார்ட்வேர் நம்ம வாங்குறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து எனக்கு இவ்ளோ இவ்ளோ ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். கரெக்ட்டா? அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி நம்ம கிரியேட் பண்றது தான் இந்த எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். இன்கேஸ் நமக்கு அத தாண்டி ஸ்டோரேஜ் தேவைப்பட்டுச்சுன்னா, நம்ம புதுசா ஒரு வால்யூம் தான் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சிஸ்டம் ஸ்டோரேஜ் ஃபார் Amazon. சிஸ்டம் கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அதுக்காக தான் நம்மளால நமக்கு வந்து இந்த EBS யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆனா இந்த S3ல பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன மாதிரியான ஸ்டோரேஜ் வேணாலும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா இந்த இஎஃப்எஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேலபிள் டேட்டா ஸ்டோரேஜ் ஃபார் Amazon அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கேலபிள் டேட்டான்னு சொல்றாங்களே, இந்த ஸ்கேலபிள்ன்ற வார்த்தைய நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கிளாஸ்ல பார்த்தோம். என்னன்னா, ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோ ஸ்கேலிங்னாலே அந்த ஸ்கேலிங் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா, நமக்கு வந்து டவுன் டைமே இல்லாம அப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஸ்கேலபிள்ன்ற வார்த்தையே வருது. இப்போ நமக்கு இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்டோரேஜ் வந்து இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, லைக் S3 மாதிரி அன்லிமிட்டட் தான்.
நம்ம எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். லைக் வந்து லிமிட்டடா இங்க வந்து நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா? இவ்வளோ தான் எனக்கு ஜிபி ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்ற மாதிரி இல்லாம எவ்வளோ வேணாலும் இஎஃப்எஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் வந்து இது ஸ்கேலபிளாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இது ஒரு டயகிராமோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கொஸ்டின் சொல்றேன். ஓகேவா? கேன் வி அட்டாச் சிங்கிள் வால்யூம்? ஓகேவா? சிங்கிள் வால்யூம் அது வந்து இபிஎஸ் அப்படின்ற டாபிக் கீழ வருது. அதுதான் வால்யூம்ஸ். ஓகேவா? ஸோ கேன் வி அட்டாச் சிங்கிள் வால்யூம் வித் மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் நான் வந்து இப்ப கேட்கிறேன். ஓகேவா? ஒரு வால்யூம் இருக்கு. அந்த ஒரே ஒரு வால்யூம் நம்ம கிரியேட் பண்றோம். அது வந்து மல்டிபிள் இன்ஸ்டன்சஸோட கனெக்ட் பண்ண முடியுமா? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ட் பண்ண முடியாது. நோ. ஓகேவா? ஏன்னா, ஒரு வால்யூம ஒரு இன்ஸ்டன்ஸோட மட்டும் தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு வால்யூம அந்த வால்யூம்க்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவ இன்னொரு இன்ஸ்டன்ஸோட நமக்கு வேணும் அப்டின்னா, அதுக்கு வேற மெத்தட்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணலாம்னா, ஒரு வால்யூம நம்ம வந்து ஸ்னாப்ஷாட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸ்னாப்ஷாட்டா பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த பேக்கப்ப வச்சு இன்னொரு வால்யூம் கிரியேட் பண்ணி, அந்த வால்யூம இன்னொரு இன்ஸ்டன்ஸோட நம்மளால அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அதுக்கு வந்து என்ன பண்றேன்னா, ஒரு டயகிராம் வந்து நான் பண்ணி காட்டுறேன். பெயிண்ட் அந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு, ஸோ இப்ப நம்மளோட சினாரியோ என்னன்னா, இது ஒரு இன்ஸ்டன்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் ஓடுது. என்ட்ட இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் மெஷின் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த EC2 மெஷின்க்கு உள்ளாடி என்ன இருக்குன்னா, ஒரு வால்யூம் இருக்கு. ஓகேவா? அதே மாரி இதுக்குள்ளயும் வந்து ஒரு வால்யூம் இருக்கு. நான் இந்த EC2 மெஷின ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, ஒரு மூவிய வந்து நான் அப்லோட் பண்றேன். ஓகேவா? இங்க வந்து ஒரு மூவி இருக்கு. நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மூவி வந்து எனக்கு இன்கேஸ் இந்த மிஷினுக்கு வேணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? என்னெல்லாம் பாசிபிலிட்டீஸ் வே டூ டூ அப்டின்னு பார்த்தோம்னா, இந்த மூவி என்ன பண்ணலாம்னா, இந்த வால்யூமோட சேர்த்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு, அத வந்து என்ன பண்ணலாம்னா, ஸ்னாப்ஷாட் அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்னாப்ஷாட்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வால்யூம அப்படியே ஸ்னாப்ஷாட் எடுத்து பேக்கப் பண்ணி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இத வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இன்னொரு ஒரு வால்யூமா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு வால்யூம் வந்து கிரியேட் பண்றோம். ஓகேவா? அந்த வால்யூம் கிரியேட் பண்ணும்போது, இந்த ஸ்னாப்ஷாட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த வால்யூமோட அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வால்யூம இந்த வால்யூம் வந்து என்ன ஆகும்? இதுக்குள்ள வந்து அந்த மூவி இருக்கும். இந்த வால்யூம இந்த மெஷின்க்குள்ளாடி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். EC2 இன்ஸ்டன்ஸோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு என்ன ஆகும்னா, அந்த மூவி வந்து இதுக்குள்ளாடி வந்துரும். ஓகேவா? எனக்கு இப்ப இந்த ஒரு ப்ராசஸ இந்த மாரி என்கிட்ட 2 மெஷின் இருக்கிறத இப்படி ஒரு ப்ராசஸா கொண்டு வந்து நான் இங்க அப்படி அ லைக் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சாரி காப்பி பண்ணியிருக்கேன். ஆனா, எனக்கு வந்து ஒரு 100 பிளஸ் மெஷின்ஸ் இருக்கு. அந்த எல்லா மெஷின்ஸ்லயும் இங்க நான் ஒரு மூவி வந்து நான் அப்லோட் பண்றேன்னா, அது எல்லா மெஷின்ஸ்லயும் எனக்கு வந்து அட் அ டைம்ல வேணும். அப்டின்னா என்ன பண்ணலாம்? அப்ப இந்த மெத்தட் நமக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. இந்த மெத்தட வச்சு நம்ம அட் அ டைம்லலாம் பண்ண முடியாது. லைக் வந்து நமக்கு நெறைய டைம் கன்சியூம் எடுத்துக்கும். ஓகேவா? அதுக்கான ஒரு சொல்யூஷனா நமக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இபிஎஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஓகேவா? இப்ப நாம இபிஎஸ்ஸ யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இதுதான் இபிஎஸ். ஓகேவா? என்கிட்ட என்னன்னா ஒரு மல்டிபிள்ஸ் EC2 மெஷின்ஸ் வந்து இருக்கு. ஒரு நம்ம எவ்வளோ வேணாலும் நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு 4 மெஷின் வச்சிருக்கேன். ஓகேவா? 4 EC2 மெஷின்ஸ் வச்சிருக்கேன். இப்ப என்னன்னா, இந்த இபிஎஸ் மூலியமா நம்ம என்ன அச்சீவ் பண்ணலாம்னா, இந்த இபிஎஸ்ஸயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 4 மெஷின்ஸ்லயும் அட் அ டைம்ல வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான கெப்பாசிட்டி இந்த இபிஎஸ்க்கு இருக்கு. அப்போ நம்ம வந்து அந்த மூவிய இந்த 4 மெஷின்லயுமே கொண்டு வரணும்னா, நம்ம என்ன மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம்னா, அந்த மூவிய கொண்டு வந்து இந்த இபிஎஸ்க்குள்ளாடி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா, இந்த 4 மெஷினோடையுமே சிங்க்ரனைஸ் ஆகி இருக்கிறதுனால, இந்த இந்த இபிஎஸ்க்குள்ள நம்ம அப்லோட் பண்ற ஒரு விஷயம் வந்து இந்த 4 மெஷின்லயுமே வந்துரும். அததான் இப்ப நம்ம ஹேண்ட்ஸ் ஆனா பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? நான் என்ன பண்றேன், என்னோட Amazon EC2 அதுக்குள்ளாடி நான் போய்க்கிறேன். ஓகேவா? என்னோட சர்வர்க்குள்ளாடி போயிட்டு, லாக் பேக் இன் குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, என்னோட EC2 மெஷின்க்குள்ளாடி போயிடுறேன். இங்க நமக்கு ஒரு விஷயம் முக்கியமா தேவைப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி குரூப் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா, இந்த ஒரு டாபிக் இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? விச் இஸ் எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ். இதுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு போர்ட் நம்பர் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். அததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ கிரியேட் பண்ண போறோம். நம்ம கேஷுவலா எப்பயும் போல இந்த மாதிரி ஆல் டிசிபியே எடுத்துட்டு போயிரலாம். ஆனா நமக்கு வந்து ஒண்ணுத்துக்கும் என்னென்ன போர்ட்ன்றதும் நமக்கு தெரியணும். இப்ப ஆல் டிசிபின்னு எடுத்துக்கும்போது, எல்லா போர்ட்ஸுமே ஓப்பன் ஆகும்போது நமக்கு நம்மளோட ரிசல்ட் வந்து லைக் நம்மளோட அவுட்புட் வந்து வந்துரும்.
பட் ஆனா இன்னைக்கு கிளாஸோட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி குரூப் என்னன்றது நமக்கு லேர்ன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, கிரியேட் செக்யூரிட்டி குரூப்னு இப்போ ஒரு செக்யூரிட்டி குரூப் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன நான் நேம் குடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ்ன்னு குடுத்துக்கிறேன். சாரி இஎஃப்எஸ்ன்னு குடுத்துக்கிறேன். எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ். ஓகேவா? அதுக்காக நான் கிரியேட் பண்ற செக்யூரிட்டி குரூப் இது. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த நேமையே காப்பி பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்ணிடுறேன். விபிசி நமக்கு டிஃபால்ட் விபிசியே ஓகே தான். இங்க இன்பவுண்ட் ரூல்ஸ்ல நான் என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எஸ்ஹெச் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா, இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ண போறது எதுலன்னா, ஒரு லைனக்ஸ் பேஸ்ட் மெஷின்ல. ஸோ அதனால லைனக்ஸ் மெஷின நம்ம லாகின் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும்னாலே எஸ்எஸ்ஹெச் வந்து கண்டிப்பா தேவை. ஸோ அதனால நான் அத வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செகண்ட் ரூல் நான் என்ன ஓப்பன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இதுல வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே கீழ போனீங்கன்னா என்எஃப்எஸ் நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். ஸோ இதோட போர்ட் ரேஞ்ச் என்னன்னா 2049. ஸோ இந்த என்எஃப்எஸ் அப்படின்ற ஒரு இன்பவுண்ட் ரூல் வந்து நமக்கு ஓப்பன்ல இருந்தா, இந்த ஒரு போர்ட் ரேஞ்ச் வந்து ஓப்பன்ல இருந்தா தான் நம்மளால எந்த ஆக்டிவிட்டி அச்சீவ் பண்ண முடியும்னா, இந்த இஎஃப்எஸ் அப்படின்ற இந்த ஃபைல் ஸ்டோரேஜ நம்மளால எல்லா லைனக்ஸ் மெஷினோடையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி அத வந்து ஓப்பன் பண்ணவே முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி குரூப்ப நம்ம இப்போ கிரியேட் பண்றோம். ஓகேவா? ஸோ என்ன பண்றேன்னா, கிரியேட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு குடுத்துர்றேன். ஓகே. நான் இந்த இடத்துல இந்த பிளாக் ரேஞ்ச வந்து நான் குடுக்காம விட்டுட்டேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஆ கஸ்டம்ல போயிட்டு எனிவேர் ஃப்ரம் IPv4 எனிவேர் ஃப்ரம் IPv4 ஸோ அப்படியும் குடுத்துக்கலாம். இல்லன்னா நம்ம இந்த இடத்துல டைரக்ட்டா 0.0.0/0 அப்படின்னும் குடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, கிரியேட் செக்யூரிட்டி குரூப் குடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து செக்யூரிட்டி குரூப் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்க பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி முன்னாடி வந்து ஒரு ஆல் டிசிபி வச்சிருந்தோம். அண்ட் டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் வந்து எல்லா ரீஜியன்லயுமே அவைலபிளா ஒரு ஒரு டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் இருக்கும். அதுதான் இங்க இருக்கு. அண்ட் இஎஃப்எஸ் இதுவும் நான் கிரியேட் பண்ணது தான். ஸோ இது 2மே நான் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இஎஃப்எஸ் வந்து சர்ச் பண்ணலாம். ஓகேவா? எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் இந்த பேஜ. அண்ட் இங்க மேல வந்து சர்ச்ல போயிட்டு இஎஃப்எஸ் ஸோ அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா, நம்மளுக்கு அந்த அந்த ஒரு சர்வீஸ் வந்து இங்க வந்துரும். ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னா, இஎஃப்எஸ் வந்து இப்போ கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு குடுத்துட்டு, இங்க கஸ்டமைஸ்ன்னு குடுத்தோம்னா, இந்த பேஜ் வந்து பெருசாயிடும். இங்க வந்து நான் ஒரு நேம் குடுத்துக்கிறேன். இதுவுமே வந்து இஎஃப்எஸ்ன்னே குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து நமக்கு என்ன கேக்குதுன்னா, ஃபைல் சிஸ்டமோட டைப் கேக்குது. ரீஜினலா இல்ல ஒன் ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் ஜோன்னா ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல மட்டும் தான் இருக்கும். ரீஜினல்னா மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதனால நான் ரீஜினலே இருக்கட்டும். அண்ட் ஆட்டோமேட்டிக் பேக்கப்ஸ் வந்து நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுடுறேன். அண்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்குது. இதுல இருக்கிறது டிஃபால்ட்டே இருக்கட்டும். அண்ட் டிரான்சிஷன் இன்டோ ஆர்ச்சிவ் வந்து எனக்கு வேண்டாம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, நன் குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டிரான்சிஷன் இன்டோ ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் நமக்கு டிஃபால்ட்டா அங்க இருக்கிறதே இருக்கட்டும். இங்க வந்து த்ரூபுட் மோட் வந்து நான் என்ன பண்றேன்னா, பர்ஸ்டிங் குடுத்துக்கிறேன். அண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் குடுத்துட்டு, இங்க நெட்வொர்க்ல வந்து நம்ம செட்டிங்ஸ் குடுத்துடலாம். இங்க என்ன பண்றாங்கன்னா, ஆ வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் விபிசி வந்து இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, டிஃபால்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அதுவே இருக்கட்டும். அண்ட் இங்க செக்யூரிட்டி குரூப் இப்ப நம்ம கிரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப்ப வந்து சூஸ் பண்ணிக்கணும். இஎஃப்எஸ் நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ இது வந்து எல்லாத்துலயும் குடுத்துக்கணும். சூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் கனெக்ட் பண்ண முடியும். எதோட எத கனெக்ட் பண்ண முடியும்னா, இஎஃப்எஸ் ஓட நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் மெஷின்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுக்காக தான். ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட் குடுத்துடுறேன். குடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம எதுவுமே குடுக்கல. லைக் வந்து இது ஜஸ்ட் ஒரு ஃபைல் சிஸ்டம் பாலிசி தான். நான் வந்து இது ஆப்ஷனல் தான். ஸோ நான் இது என்ன பண்றேன்னா, எதுவுமே குடுக்காம ஜஸ்ட் நெக்ஸ்ட் குடுத்துடுறேன். குடுத்துட்டு ஃபைனலா நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு ஃபைல் சிஸ்டம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ சிம்பிளா நான் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ நான் இதுக்குள்ளாடி வந்து கிளிக் பண்ணேன்னா, இங்க வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து காட்டுது. ஓகேவா? ஸோ இதுல நம்ம இத எப்படி நம்ம வந்து இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து எப்படி அட்டாச் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு அட்டாச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து நமக்கு 2 டைப் ஆஃப் மெத்தட்ல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். விச் இஸ் மவுண்ட் வயா டிஎன்எஸ். அப்புறம் இன்னொன்னு வந்து மவுண்ட் வயா ஐபிஎஸ் சாரி ஐபி. ஸோ இது 2 வழியாவும் நம்மளால அட்டாச் பண்ணிக்க முடியும். அண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இங்க நமக்கு எந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸுமே காட்டல. நம்ம வந்து மெஷின்ஸ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நமக்கு இங்க வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நம்ம குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த ஐபி இத வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு தான் நம்மளால மெஷின்ஸ்குள்ளாடி போய் பேஸ்ட் பண்ணி தான் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்து நான் எந்த EC2 இன்ஸ்டன்ஸுமே என்கிட்ட இல்ல. அதனால 2 இன்ஸ்டன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். இந்த இந்த எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம்க்காக. ஸோ நான் நேம் வந்து என்ன பண்றேன், இஎஃப்எஸ்ன்னே குடுத்துக்கிறேன்.
அண்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இங்க கிரியேட் பண்ணும்போதே 2ன்னு குடுத்துக்கிறேன். 2 இன்ஸ்டன்சஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, Amazon Linuxயே நான் எடுத்துக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T2 மைக்ரோவே இருக்கட்டும். கீபேர் வந்து லைனக்ஸ் ஓப்பன் பண்றதுக்கான கீபேர் எடுத்துக்கிறேன். இங்க செக்யூரிட்டி குரூப்ல நம்ம இப்ப தான் கிரியேட் பண்ணோம். ஸோ செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்குள்ளாடி போயிட்டு, இங்க வந்து EFSக்காக கிரியேட் பண்ணத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டோரேஜ் எல்லாம் நமக்கு அதுவே டிஃபால்ட்டே இருக்கட்டும். லான்ச் இன்ஸ்டன்ஸ் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நமக்கு என்னன்னா 2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கும். அதுல 1க்கு வந்து நான் என்ன பண்றேன், EFS 1 அப்படின்னு குடுத்துக்கிறேன். அதே மாரி இங்க வந்து EFS 2ன்னு குடுத்துக்கிறேன் நேம். சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷன்க்காக தான். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த 2 மெஷினும் கிரியேட் ஆனோனே நம்ம வந்து லாகின் பண்ண போறோம். ஸோ கிரியேட் ஆகி முடியட்டும். பெண்டிங்ல இருக்கு. ஓகே. ஸோ வந்து 2 மெஷினும் ரன்னிங்ல வந்துருச்சு. பட் ஸ்டேட்டஸ் செக் பார்த்தீங்கன்னா, இன்னும் இனிஷியலைசிங்ல தான் இருக்கு. பட் ஸ்டில் நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் மெஷின வந்து நான் ஓப்பன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ பப்ளிக் ஐபி நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்க வந்து புட்டி அத வந்து நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹோஸ்ட் நேம்ல வந்து பப்ளிக் ஐபிய பேஸ்ட் பண்ணிட்டு, கனெக்ஷன்ல SSHல ஆத்தென்டிகேஷன்ல, கிரெடென்ஷியல்ல பிபிகே ஃபைல் கேட்குற இடத்துல ப்ரௌஸ் அப்படின்னு குடுத்துட்டு, லைனக்ஸ குடுத்துக்கிறேன். ஓப்பன் அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு இப்ப மெஷின் வந்து ஓப்பன் ஆகும். இங்க வந்து அதோட லாகின் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, EC2 ஹைஃபன் யூசர் தான். Amazon லினக்ஸ் மெஷினுக்கு வந்து EC2 ஹைஃபன் யூசர் தான். என்னன்னா யூசர் ஐடி. ஓகேவா? ஸோ இப்ப எனக்கு என்னன்னா, இந்த மெஷின் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன், இதோட செட்டிங்ஸ்க்கு போயிட்டு, கொஞ்சம் அப்பியரன்ஸ் வந்து பெருசாக்கிக்கிறேன். சேஞ்ச் செட்டிங் அப்படின்னு போயிட்டு, இதோட ஃபாண்ட் சைஸ ஒரு 14 அண்ட் போல்ட் அதுல வந்து குடுத்துட்டு ஓகே குடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் விசிபிள் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அடுத்த மெஷினே நம்ம இப்ப ஓப்பன் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்றேன்னா, பப்ளிக் ஐபிய வந்து காப்பி பண்ணிட்டு, அகைன் சேம் ப்ராசஸ் தான். புட்டி ஹோஸ்ட் நேம்ல பேஸ்ட் பண்ணிடலாம் பப்ளிக் ஐபிய. SSH auth credential browse Linux machine open accept. ஸோ 2 மெஷினுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் காட்டணுன்றதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த மெஷினுக்கும் வந்து சேஞ்ச் செட்டிங் போயிட்டு, இதுல வந்து என்னன்னா கலர்ஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துல வந்து யூஸ் சிஸ்டம் கலர்ஸ் குடுத்துக்கிறேன். அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்ட் வந்துரும். அண்ட் வந்து அப்பியரன்ஸ்ல போயிட்டு 14 போல்ட் ஓகே அப்ளை. இப்போ நமக்கு வந்து என்னன்னா ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ EC2 ஹைஃபன் யூசர் நேம் என்டர் குடுத்தோம்னா இந்த மெஷினும் கனெக்ட் ஆயிடும். ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த 2 மெஷினையும் ஒரு 2 சைட்லயும் நான் வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sudo su ஹைஃபன் ரூட். நம்ம ரூட் யூசரா ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் ஆயிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நான் பண்றேன். ஓகே. 2 இதுலயுமே நம்ம ரூட் யூசரா ஸ்விட்ச் ஆயாச்சு. நான் என்னென்ன கமாண்ட்ஸ் குடுக்க போறேன்றத இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரூட் யூசரா வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். அடுத்து வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கான கமெண்ட் தான் mkdir விச் இஸ் mkdirனா மேக் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் என்டர் குடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் இல்லாம நியூ அப்படின்னு குடுத்துக்கிறேன். 2த்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக. ஓகேவா? ஸோ இங்கேயும் நான் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அத வந்து நான் லிஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து df-h அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ளாடி என்னென்னலாம் வந்து நம்ம கிட்ட ஃபைல்ஸ் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம கிட்ட என்னென்னலாம் வால்யூம்ஸ் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இங்க வந்து நமக்கு 8 ஜிபிக்கு ஒரு வால்யூம் அட்டாச் ஆயிருக்கிறது இங்க நமக்கு காட்டுது. ஓகேவா? ஸோ அப்படின்னா நம்ம வந்து இன்னும் இது எதுக்குள்ள போகலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த EBSக்குள்ளாடி நம்ம போகல. அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அதுவுமே இந்த இடத்துல லிஸ்ட் ஆகி காட்டும். ஓகேவா? இப்போதைக்கு நமக்கு என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த வால்யூம்ஸ் மட்டும் தான் லிஸ்ட் ஆகி காட்டுது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம இங்கேயும் போட்டோம்னா, அதுவுமே அது மட்டும் தான் காட்டும். ஓகேவா? ஸோ இன்னும் நம்ம வந்து EBS கூட கனெக்ட் ஆகல.
ஸோ இந்த 2 மெஷின்லையும் நம்ம இபிஎஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்றது நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். அதான் வந்து இந்த இபிஎஸ் அந்த பேஜ்க்குள்ளாடி நம்ம போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்டாச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள வந்துட்டு அதோட ஐபி. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிட்டு நம்மளோட மெஷின்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இதில் லாஸ்ட்டாக இந்த இஎஃப்எஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்தோம்னா ஃபெயில் டு ரிசால்வ் சர்வர். என்னாச்சு? நம்ம மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் என்ன பண்றேன்னா கிளியர் அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் நான் டிஎஃப் -h அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ நமக்கு இங்க காட்டுது பார்த்தீங்களா, இஎஃப்எஸோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் காட்டுது. ஓகேவா? இஎஃப்எஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டிஎன்எஸ் இல்லைனா ஐபி அட்ரஸ் இது ரெண்டுத்தை வச்சு தான் கனெக்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. நம்ம வந்து ஐபி வந்து மவுண்ட் வயா ஐபின்னு கொடுத்துருந்தோம். ஸோ வந்து நமக்கு அதுக்கான ஐபி வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. அப்படின்னா நம்ம வந்து இப்போ இஎஃப்எஸோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஆனா இங்க வந்து மறுபடியும் நான் எதுவுமே கொடுக்கல. இப்போ நான் மறுபடியும் DF-H கொடுத்தேன்னா எனக்கு ஜஸ்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி கிரியேட் ஆன வால்யூம் மட்டும் தான் வந்து ஷோ ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்க வந்து அதே மாதிரி ப்ராசஸ் நம்ம பண்ண போறோம். ஸோ என்னன்னா இந்த ஐபி அட்ரஸ் இதுல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா மவுண்ட் பண்றதுக்கு. ஸோ நான் அதை சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். அண்ட் இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நியூ அப்படின்னு சொல்லிட்டு தான் டைரக்டரி கிரியேட் பண்ணோம். ஸோ அதனால இந்த இஎஃப்எஸ் எடுத்துட்டு நியூன்னு கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்தேன்னா ஓகே. இப்போ நம்ம இந்த மிஷினுக்கும் இஎஃப்எஸ்குள்ளாடி கனெக்ட் ஆயிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த பேஜை கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் நான் என்ன பண்றேன்னா DF-H கொடுத்தா நம்ம வந்து நம்மளோட அந்த இஎஃப்எஸோட கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்றது இந்த இடத்துல காட்டுது. ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் கொடுக்கணும்னு இதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளாடி நம்ம போயிட்டு அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சிடி டெஸ்ட் ஸ்லாஷ் என்டர் அப்படின்னா அந்த டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளாடி போயிட்டோம். அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ லிஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ls-lrt என்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக எதுவுமே இல்லை, 0ன்னு தான் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே இந்த மிஷின்குள்ளேயும் நான் என்ன பண்ணுறேன்னா சிடி இந்த இடத்துல நம்ம என்னென்னு கிரியேட் பண்ணோம்னா நியூன்னு கிரியேட் பண்ணோம். டெஸ்ட்னு கிரியேட் பண்ணல, நியூன்னு கிரியேட் பண்ணோம். ஸோ அதையும் இங்கே போட்டு நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ அந்த நியூ ஃபோல்டருக்குள்ளாடி நம்ம போயிட்டோம். இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்னா ls-lrt அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா இங்கேயும் எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு லைக் வந்து ஒரு டச் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்து அதுக்குள்ளே நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் அப்படின்னு கொடுத்துட்டு 1 minute காப்பி. ஸோ இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டச் அப்படின்னு கொடுத்துட்டு திஸ் இஸ் மை எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்க போகிறேன். அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து திஸ் இஸ் மை எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் மறுபடியும் ls-lrt என்டர் கொடுத்தேன்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு லைன் ஒவ்வொரு வேர்டும் வந்து தனித்தனியா வந்து ஒரு ஃபைல் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. திஸ் இஸ் மை எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஃபைல்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ நான் இந்த மிஷின்ல மட்டும் தான் நான் கிரியேட் பண்ணேன். இப்போ என்ன பண்றேன் இங்க நான் எதுவுமே பண்ணல. மறுபடியும் நான் ls-lrt என்டர் கொடுத்தேன்னா இங்க நான் என்ன கிரியேட் பண்ணிருக்கேனோ அதே விஷயம் இங்கேயும் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இனிமே வந்து இந்த ஒரு மிஷின்ல இல்ல இந்த மிஷின்ல நான் என்னெல்லாம் இனிமே அப்டேட் பண்றேனோ அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்ல இந்த மிஷின்ல நான் என்னெல்லாம் வந்து புதுசா அப்டேட் பண்றேன் அது எல்லாமே எனக்கு இந்த மிஷின்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி நம்ம அந்த மாதிரி அச்சீவ் பண்றோம்னா அந்த இஎஃப்எஸ் அப்படின்ற ஃபைல் ஸ்டோரேஜ் மூலியமா. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு கிளாஸோட கண்டென்ட். ஸோ உங்களுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஎஃப்எஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி மல்டிபிள் மிஷின்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை மிஷின்ஸ் வேணாலும் இருக்கலாம், n நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மிஷின்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. ஆனா எல்லா மிஷின்ஸோடையும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இஎஃப்எஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இஎஃப்எஸ் ஃபோல்டருக்குள்ளாடி நம்ம வந்து அந்த என்ன கிரியேட் பண்ணியிருந்தோம் ஒரு
ஃபைல் ஒரு டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மிஷின்ல பண்றது எல்லா மிஷின்லயும் அட் அ டைம்ல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த மிஷின் இந்த சர்வீஸோட ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? அண்ட் வீடியோ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், எல்லா வீடியோலயுமே நான் சொல்றது தான். நம்ம கிரியேட் பண்ற எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்றதுக்கு மறந்துடக்கூடாது. இல்லைன்னா நமக்கு கண்டிப்பா பில் வரும். ஸோ நான் அந்த ஆக்டிவிட்டியும் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட மிஷின்ஸ் 2த்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டேன். நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப்ல வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம டெலீட் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. டெலீட் பண்ணாலும் ஓகே தான். டெலீட் பண்ணாட்டியும் நமக்கு அதுல பில் வரப்போறதில்ல. ஸோ டெலீட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க தாராளமா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்ப என்ன பண்றேன், என்னோட எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? பிகாஸ் இதுவுமே வந்து நமக்கு காஸ்ட்லி தான். ஓகே. ஸோ நான் என்னோட மெஷின்ஸையும் வந்து டெர்மினேட் பண்ணிட்டேன். என்னோட ஃபைல் சிஸ்டமையும் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் வந்து நம்புறேன். உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, லைக் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.